இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 24 30 முடிய இன்றைய சிந்தனைக்கு. இதில் ஆண்டவர் இயேசு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே ஒரு வீட்டிற்குள் இருந்தது. யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் என்று அவர் விரும்பினாலும் அதை கேள்விப்பட்டு ஒரு பெண், புறையின பெண், தன் மகளை தீய ஆவி பிடித்திருக்கிறது, அவளை குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி வருகிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் என்பது யார்? கிறிஸ்தவர்கள். அதைவிட இன்னும் விரிவாக பார்த்தால் இறைவனில், இயேசுவில் நம்பிக்கை உள்ளவர்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முதன்மையான முறையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றன, ஆண்டவருடைய ஆசீர் அளிக்கப்படுகின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மில் நம்பிக்கையாளர்களில் முதன்மையானவர்களாக இருப்பவர்களில் எத்தனை பேர் அதை உண்ணுகின்றனர்? எத்தனை பேருக்கு? எல்லாருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையாளர்களுக்கு முதன்மையாக கொடுக்கப்படுகிறது. அதில் எத்தனை பேர் அதை உண்ணுகின்றனர்? கடவுளுடைய வார்த்தையை ஏற்கின்றனர். கடவுளுடைய வார்த்தையை வாசிப்பது, தியானிப்பது, செபிப்பது, அதன்படி நடப்பது என்று நம்பிக்கையாளர்களிலே எத்தனை பேர் அதை செயல்படுத்துகின்றனர்? அதன் பிறகுதான் முதன்மையாக பிள்ளைகளுக்கு, அதன் பிறகு நாய்க்குட்டிகளுக்கு போடுதல் என்று இயேசு சொல்லுகிறார். நாய்க்குட்டிக்கு தான் நல்லா சாப்பிடுது. முதன்மையானவர்களுக்கு போடுவதை கீழே தள்ளி விட்டுறாங்க. பைபிள் அப்படியே அழுக்கடைஞ்சு கிடக்கும். ஜெபமால ஆணியில் மாட்டின மாதிரியே இருக்கும். எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை போகிறது. சந்தா கட்டிட்டா மெம்பர்ஷிப் வந்துடுது. திருவிழா வரி கட்டிட்டா நான் கிறிஸ்தவன், அன்பியத்தில் ஒரு பேர் லிஸ்டில் இருந்தாக்கா எனக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கும், நான் உரிமை உடையவன். எல்லாம் கொடுக்கிற ரொட்டி எல்லாம் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய அருட்சாதனத்தின் ஆற்றல்கள் எல்லாத்தையும் மேசையிலிருந்து கீழே தள்ளி விட்டுறது. கீழே இருக்கிற நாய்க்குட்டிகளில் புறையின மக்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள், அவங்க ஃபுல்லாக சாப்பிட்றான். அவன் ஃபுல்லாக சாப்பிட்றான். அவன் பைபிள் எடுத்து வாசிக்கிறான். அன்பானவர்களே, அந்த பெண் அந்த வார்த்தைகளை கேட்ட பின்னும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆம் ஐயா, மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதில் அளிக்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று. முதன்மையான பிள்ளைகளை, முதலில் பிள்ளைகள் என்று இயேசு குறிப்பிடுகிறவர்களை பேய் பிடிச்சுக்குது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பற்றி நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, தலைகுனிவாக இருக்கிறது. உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை, நம்பிக்கையாளர்களை பிள்ளைகள் என்று, சொந்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர். ஆனால் நாங்கள் பிள்ளைகளாக நடப்பதில் முயற்சி எடுப்பதில்லை, உமக்கு பாசம் காட்டுவதில்லை, நீர் கொடுப்பதை முழுமையாக உண்பதற்கு தயாராக இல்லை. எத்தனை முறை சொன்னாலும் நீர் கொடுப்பதை நாங்கள் வாங்கி உண்பதில்லை. ஆண்டவரே, இந்த பெனீசிய குலத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணிடமிருந்து உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுக்கின்ற இந்த பாடம் எங்கள் இதயத்தில் அம்பாய் பாய்கிறது. தவறுகளை குத்தி கிழிக்கும் அம்பாய் பாய்கிறது. எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற உணவை உண்ணுகின்ற பிள்ளைகளாக, அதனால் வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.